Taste the Daily. இந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தொழிற்துறை நலிவிற்கு காரணமான மின்கட்டண உயர்வு சரி செய்யப்படும், தங்க நகை பூங்கா அமைக்கப்படும் என உறுதியளித்தார். அதேபோல இராணுவ தளவாடங்கள் நம்முடைய மாநிலத்தில் 5 இடத்தில் அமைப்பதற்காக அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது மத்திய அரசாங்கம் அறிவித்தது. திருச்சி, கோவை, சேலம், ஒசூர், சென்னை போன்ற இடங்களில் இந்த இராணுவ உதிரிப்பாங்கள், இராணுவத்திற்கு தேவையான தளவாடங்கள் உதிரிப்பாங்கள் தயாரிக்கின்ற தொழிற்சாலை அமைக்கப்படும் சொன்னாங்க. ஆனால் இந்த ஆட்சியில் மத்திய அரசோடு தொடர்பு இல்லாத காரணத்தினால, மத்திய அரசோடு இணக்கமான ஒரு சூழ்நிலை இல்லாத காரணத்தினால நமக்கு கிடைக்க வேண்டிய இந்த திட்டமெல்லாம் கிடைக்காம போச்சு. நிச்சயமாக உங்களுடைய ஆதரவோடு அதிமுக ஆட்சி அமைக்கின்ற பொழுது மத்திய அரசோடு மீண்டும் இணைந்து ஏற்கனவே மத்திய அரசு அறிவித்த இந்த இராணுவ தளவாடங்களுக்கு தேவையான உதிரிப்பாகங்கள் தயாரிக்கின்ற தொழிற்சாலை தமிழகத்துக்கு கொண்டு வருவதற்குண்டான நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்வோம். ஏன்னா ஜவுளி தொழில் என்பது ஒரு பிரதான தொழில். இன்றைக்கு கோவை மாவட்டம் இல்லை, கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம் எல்லாமே ஜவுளி உற்பத்தியில் இன்றைக்கு முன்னிலை வைக்கின்றது. இந்த 4 வருஷத்தில் நான் முழுமையாக ஒரு நாள் கூட நிம்மதியாக நாங்கள் இருக்கலை. அவ்வளவு கஷ்டத்துலேயும் இருந்து கூட இந்த தொழில்கள் நலிவடையாமல் நாங்கள் பார்த்துக்கிட்டோம். எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கணுமோ அந்த அளவுக்கு முயற்சி எடுத்து இந்த தொழிலில் சறுக்கு இல்லாமல், நலிவு இல்லாமல் அந்த தொழில் தொடர்ந்து நடைபெறக்கூடிய சூழ்நிலை நாங்கள் அதிகாரி மூலமாக நடவடிக்கை எடுத்தோம். உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதோட இங்கே பேசுகின்ற பொழுது விவசாயிகள் சொன்னாங்க, விவசாயத்துக்கு தேவையான நிறைய திட்டங்களை நாங்கள் கொடுத்தோம் எங்களுடைய ஆட்சியில். ஏன்னா நமக்கு எவ்வளவு தான் நம்ம தொழில் செஞ்சாலும் உணவு என்பது முக்கியம். உணவு இல்லாமல் யாரும் வாழ முடியாது, நீர் இல்லாத யாரும் வாழ முடியாது, ரெண்டும் முக்கியம். அதுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுத்து விவசாயிகளுக்கு எந்த அளவை பாதுகாக்க முடியும், எந்த அளவுக்கு உணவு உற்பத்தியை பெருக்க முடியும் என்றெல்லாம் கருதி தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் உணவு தானிய உற்பத்தியை தேசிய அளவில் அதிக அளவில் உற்பத்தியை பெருக்கி கிறிஸ்கர்மான் என்ற விருதை தொடர்ந்து நாங்கள் பெற்றோம். 5 ஆண்டு காலமாக இதையும் சாதனை படைச்ச விவசாயத்தில் நீர்நிலையும் பாதுகாத்தோம். நீர்நிலைகளையும் பார்த்தோம். ஏன்னா நீர் நல்லா சுத்தமான நீர் கிடைச்சா தான் உடலில் எந்த நோயும் ஏற்படாது. ஆகவே நீர்நிலை பாதுகாக்கக்கூடிய அவசியம் ஏற்பட்டது. அதனால் கிடைக்கின்ற நீரை முறையாக பயன்படுத்த வேண்டும். அதற்காக ஏரி, குளம், குட்டையெல்லாம் குடிமரம் திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு அந்த ஏரிகள்லாம் ஆழப்படுத்துகின்ற பொழுது வண்டல் மண்ணை இயற்கை உரமாக விவசாயிகளுக்கு கொடுத்தோம். அதனால் நல்ல விளைச்சல் கிடைச்சது. இயற்கை உரம் கிடைக்கிறதுனால நமக்கு ரசாயன உரத்தை பயன்படுத்தாமல் இயற்கை வண்டல் மண்ணை இயற்கை உரமாக நான் நிலத்துக்கு பயன்படுத்திக்கிறேன். நல்ல விளைச்சல் கிடைச்சிது. நம்ம உடலுக்கும் அது எந்த ஒரு நோயும் ஏற்படாமல் இருப்பதற்கும் அது ஒரு வாய்ப்பாக கிடைச்சது. அதையும் நாங்கள் செயல்படுத்தினோம். அதோட இங்கே விமான நிலையத்திற்காக விமான நிலையம் விரிவாக்கம் செய்ய வேண்டும். ஏன்னா இன்றைக்கி கோவை மாவட்டம் என்பது தொழில் வளம் நிறைந்த மாவட்டம். இன்றைக்கி என்னதான் நம்ம தொழில் செஞ்சாலும் இன்றைக்கு வெளிநாட்டிலிருந்து வந்து போவதற்கு விமான நிலையம் மிக முக்கியம். அதே நேரத்தில் தன்னுடைய சொந்த நிலத்தை விட்டு கொடுப்பு என்பது ஒரு இயலாத காரியம். அதை நான் என் கஷ்டத்தான் நான் இந்த ஸ்தானத்திலிருந்து பேசுகிறேன். அங்கே வந்தால் நான் உங்களுக்காகத்தான் பேச முடியும். அந்த இடத்துல இருந்து பேசும்போது உங்களுக்கு ஆதரவாக தான் இருக்க முடியும். ஆனால் இந்த இடத்துல இருக்கும்போது அனைவருக்கும் பொதுவான ஒரு நபராகத்தான் இருந்து பேச வேண்டிய நிலையிலிருந்து நான் இந்த கருத்தை சொல்கிறேன். நாங்கள் சேவை செய்வதற்காக பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இதயம் புரட்சித் தலைவர் அம்மாவும் இருபெருந்தரைகள் உருவாக்கிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக பாடுபடுகின்ற இயக்கம். இங்கே தொழில் செய்கின்றவர்கள் தங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் இங்கே எடுத்து வைத்திருக்கின்றார்கள். அதையெல்லாம் கவனமோடு எடுத்து நிச்சயமாக எங்களுடைய அரசு அவர்களுக்கு மனம் நிறைவு பெறுகின்ற அளவுக்கு, மனம் குளிர்கின்ற அளவுக்கு, இந்த தொழில் சிறைக்கின்ற அளவுக்கு செயல்படுத்தப்படும் என்ற செய்தியை சொல்லி விடைபெறுகின்றேன்.